வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம அல்டிமேட்டான மஷ்ரூம் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது தோசை சப்பாத்திக்கெல்லாம் ஸ்டஃபாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது செய்யறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடேறினதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூடவே 10 கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். இன்னைக்கு 300 கிராம் மஷ்ரூமை மஞ்சள் உப்பு போட்டு கழுவி எடுத்துட்டு வந்திருக்கிறேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். எனக்கு இன்னைக்கு சின்ன மஷ்ரூம் கிடைச்சிச்சு. உங்ககிட்ட பெருசு இருக்கு அப்படின்னா நீங்க பாதியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சீரக பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவையும் நல்லா மஷ்ரூமோட கலந்து வர மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சமயத்துல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் ஒரு பரட்டி விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா பரண்டு வந்துருச்சு. இப்போ இதை மூடி வச்சுதான் நம்ம பரட்டி விட போறோம். மூடி வச்சுதான் நம்ம செய்யணும். இடையில திறந்து நம்ம பரட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி, இல்லைன்னா கீழே பிடிச்சிக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். பாருங்க, நமக்கு சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.